இல்லை இப்போ பொதுக்குழு இப்போ நடத்தலான்னு சொல்லியும் அங்கே எதுவும் அனுமதி தரல, இல்லை தடையினும் சொல்லலைங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இது அதை உள்ள எப்படி கன்வே ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இது அதிகார பிரச்சனை, யார் தலைவருங்கிறத பிரச்சனைங்கிற மாதிரி கன்வே ஆயிருக்கு. அப்போது அதை நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு மட்டும்தான் அதில் சொல்லியிருக்காங்க. அதான் நடந்ததுங்க. மனு தள்ளுபடி பண்ணப்பட்டதா சொன்னாங்க. அது ஏன் தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னா, இது நீங்கள் சொல்கிற இஷ்யூவை நாங்கள் ஸ்கோப்பாக பார்க்கல, நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, இது யாருடைய அதிகாரங்கிற பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை? அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை? அடுத்த கட்டம் ஐயா அவர்கள் சொல்லுவார். இனிமேல் தான் என்ன பண்ணலாங்கிறத சொல்லுவாருங்க. அதாவது கட்சியினுடைய விதிப்படி இப்போ அன்புமணி நடத்துகிற அந்த பொதுக்குழு செல்லுமா சார்? செல்லாதுங்க, நிச்சயம் செல்லாது. மே 28ஓட அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அவரோ இல்லை பொதுக்குழு, நிர்வாகக்குழு, செயற்குழு எல்லாம் சேர்ந்து அதிகாரம் கொடுத்த நிறுவனருடைய வழிகாட்டுதலில் வந்த எந்த மாநில பொறுப்புமே அந்த மே 28க்கு அப்புறம் செல்லாது. அதுக்கப்புறம் அந்த விதிகள் என்ன சொல்லுதுன்னா, நிறுவனர்கிட்டயே அந்த பதவிகள்லாம் போயிடும். அவர் பார்த்து அடுத்து மறுபடியும் நியமனம் செஞ்சுட்டு மறுபடியும் நிர்வாகக்குழு, பொதுக்குழு, செயற்குழுவை கூட்டி அதை அறிவிப்பாங்க. அப்படிதான் நடக்கணும். மேலும் ஒரு ஆண்டுக்கு தலைவர் பதவி நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. இல்ல, நான் அன்புமணி அண்ணா நான் ஒரு நல்ல தலைவர், அவரை நீடிக்கலாம் இல்லை நீடிக்கிறோமா இல்லையாங்கிறத வெறும் ஒரு சேர் போட்டு ஒரு வெள்ளை துண்டு போட்டு ஐயா வராருங்கிற மாதிரி காமிச்சு அப்புறம் வரலங்கிற மாதிரி இதெல்லாம் பண்றதுக்கு அண்ணா அவர்கள் நேரடியாக இங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பொதுக்குழு போடலாம், ஒரு ஆண்டு காலம் நீடிக்கலாம், நான் இதை சரி பண்ணுறேன், இதை இப்படி செஞ்சிடறேன், அப்படி செஞ்சிடறேன், தாராளமாக அவர்கிட்ட ஐயாட்ட பேசிட்டு இதை பண்ணியிருக்கலாம். நேரடியாக சந்திக்காததான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணமா இருக்கு. அவர் சந்திக்காததான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். இப்போ எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கும் என் தந்தைக்குமே மனஸ்தாபம் வந்தப்போ இதே டாக்டர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து சொன்னது, உன்னுடைய அப்பா அம்மா தானே, உன்னை பெற்றவங்க தானே, நீ போய் ஒரு மன்னிப்பு கேட்டுரு, அவங்க காலில் கூட விழுந்துரு, ஒரு அடி போட்டால் கூட வாங்கிக்கோங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு, எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் பிள்ளை தானே, ஊரே அவரை பற்றி பெருமையாக பேசுது, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் ஏதோ கோபத்தில் பேசியிருந்தா நீங்கள் மன்னிச்சிருங்க, ஒரு அடி கூட போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அப்படி ஒரு 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 குலதெய்வத்திட்ட போனால் என்ன நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ, ஆதரவு கிடைக்குமோ, அந்த மாதிரி இருக்குது. அப்போது ஐயா கூட இன்னைக்கு ஐயாவால் அடையாளம் காணப்பட்டு பதவி சுகங்களை அனுபவித்த இந்த எக்ஸ் எம்எல்ஏங்க, எக்ஸ் எம்பிங்க, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சின்னையாவை சொல்லி நல்ல புத்தி சொல்லி கூட்டிட்டு ஐயா கிட்ட விட்டுட்டு இந்த கேட்டை சாத்திட்டு 2 பேரையும் 3 நாள் விட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். அப்படி தீக்காம பதவி மேல என்ன ஆசை உங்களுக்கு? ஐயாவை விட உங்களுக்கு என்ன பதவி? ஐயா இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை இதுதானா? காட்டில் மேட்டில் சுத்திட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்காரு. எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, எம்பி ஆக்கியிருக்காரு, மந்திரி ஆக்கியிருக்காரு, பெட்ரோல் பங்க் கொடுத்திருக்காரு, மருத்துவ சீட்டு கொடுத்திருக்காரு, எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு இல்லாம இந்த பொதுக்குழு நடத்தி நீங்க பொதுமக்களை எப்படி சந்திப்பீங்க? நான் கேட்கறது, இப்ப இந்த பொதுக்குழு போட்டு தலைவர் ஆயிடுறாங்க, பொதுச்செயலாளர் ஆயிடுறாங்க, பொருளாளர் எல்லாம் சரி, நீங்க பொதுமக்களை ஐயாவோட முகமோ, ஐயாவுடைய பெயரோ, ஐயாவோட உழைப்போ இல்லாம, ஐயாவோட வழிகாட்டுதல் இல்லாம பொய்யா வழிகாட்டுதல் சொல்லி நீங்க போய் எப்படி தேர்தலை சந்திப்பீங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. ஐயா கொடுத்தாருன்னா நான் இன்னும் செயல்பட தயார்ன்ற மாதிரி பேசிட்டு. அருமை. தயார்னா இங்க வரட்டுங்க, ஐயா கிட்ட பேசட்டுங்க, ஐயாவிடம் பேசணும், ஐயா கிட்ட பேசி நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதான் என்னோட திட்டம், நான் நடைபயணம் போறேன். ஐயா இதை தானே கேட்டார். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, ஐயாவோட அனுமதியோட சொல்லிக்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு இவங்க காட்டுற ஆர்வம், இந்த ஒரு வழக்கு, நான் ஒரு பொதுச் செயலாளராக நான் ஒரு வழக்கு போடுறேன், அந்த வழக்குல வர அந்த டிஸ்மிஸலோ இல்லை நீங்க சிவில் கோர்ட்ல பார்த்தா ஜட்மெண்ட் வரும்ல, அந்த ஜட்மெண்ட் காப்பியை வாங்குறதுக்கு பாலு சாரும் கூட இருந்த அட்வொகேட்ஸும் காட்டின ஆர்வம், நீங்க கட்சியை வளர்க்கறதுல சின்னையாவுக்கு ஊக்குவிச்சு காட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா ஐயா அவர்கள் உண்மையிலேயே ஓய்வு எடுத்திருப்பார். அவர் ஓய்வு எடுத்திருப்பார். கட்சி நல்ல வலுவா இருக்கு, நம்மளுடைய தலைவர் அதை நல்லா கொண்டு போவாருங்கிற நம்பிக்கையில ஓய்வு எடுத்திருப்பார். இன்னைக்கு 87 வயசுலயும் அவர் இங்க உழைக்கிறதுக்கு, இத்தனை பேருக்கு மறுபடியும் பதவிகள் கொடுத்து கட்சியை கட்டமைக்கிறதுக்கு காரணம் இந்த ஆர்வத்தை அன்னைக்கு காமிச்சிருக்கணும், இன்னைக்கு காட்டியிருக்க கூடாது.